தன்னார்வலர்களை அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அரசு ஊழியர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கும். அந்த விவரத்தை கேட்டு நம்முடைய குறைகளை அவங்க செய்வாங்க, தீர்ப்பாங்க, தீர்வு காணுவாங்க, அதற்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த தன்னார்வலர்கள்னு சொல்லி அவுட் சோர்சிங்கில் 1,00,000 பேரை கொண்டு வந்து உடனடியாக மனு வாங்கி உடனடியாக தீர்வு காண்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. அதனால தான் இந்த அரசு நிர்வாகத்திலே தோல்வி அடைந்து விட்டது என்பதை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் இப்போ புதுசாக நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற 4 ஐஏஎஸ் அதிகாரிகள், மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், உயர் திரு ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள், உயர் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள், அவர் மதுரைக்கு சம்பந்தி, அவர் மதுரைக்கு மாப்பிள்ளை, அவர் அதே போல தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்கள், அதே போல மதுரையினுடைய மைந்தராக இருக்கிற சகோதரியாக இருக்கிற மேடம் உயர் திரு அமுதா ஐஏஎஸ் அவர், இந்த 4 பேரும் இந்த வெள்ள காலங்களில் சுனாமியில் இதெல்லாம் மக்களிடத்துல அந்த சிறப்பான பணியை அரசின் சார்பில் செய்து நன்மதிப்பை பெற்றவர்கள். இப்ப ஸ்டாலின் என்ன செய்யறாரு? மக்களின் நம்பிக்கை இழந்த காரணத்தினாலே மக்கள் நன்மதிப்பை பெற்ற 4 அதிகாரிகளை முகமுடியை முன்னால் நிறுத்தி மீண்டும் பொய் பிரச்சாரத்தை செய்வதிலே தான் அவர் அக்கறை செலுத்துகிறாரே தவிர உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு அவர் முன்வரவில்லை என்பதுதான் இந்த அறிவிப்பு காட்டுவதாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய எழுச்சி பயணத்தில் அவர்கள் அங்கே கேள்வி எழுப்பினார்கள். இதுவரைக்கும் முதலமைச்சர் பதில் சொன்னதாக எந்த செய்திகளும் இல்லை. நேற்று பன்ரோட்டியில் 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க. நேற்று விருதாச்சலத்தில் பார்த்துருப்பீங்க. அங்கே 1,50,000 பேர் வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 1,50,000 பேருமே திரண்டு வெல்கம் வெல்கம் எடப்பாடியாரே, பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லுகிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இந்த மக்கள் இன்றைக்கு இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம இப்போ சாப்பிட்ற சோத்துல மண்ணெண்ணி போட்டாரா? இல்லை. 525 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து நம்மை ஏமாற்றி விட்டார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த அரசின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதை மனமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ முயற்சி எடுத்து அதில் தோற்று போய்விட்டார். இந்த 6-7 நாள் தான் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த எழுச்சி பயணத்தை தொடங்குறார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த 7 நாளுக்குள்ளேயே ஸ்டாலின் நிலநடுக்கம்